ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சுவியன் தான் செய்ய போகிறேன். காலையில் பேங்க்குக்கு போக வேண்டிய வேலை இருந்தது, போயிட்டு வந்தேன். 11 மணிக்கு போயிட்டு 3 மணிக்கு தான் வந்தேன். பயங்கர தலைவலி. சரி, ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்புறம் வேலை செய்யலான்னு சொல்லிட்டு காஃபி தான் போட்டுட்ருக்கேன். சுவியத்துக்கு கடலை பருப்பு ஊற வச்சுருந்தேன். அதை குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு இந்த மாதிரி அரைச்சி இந்த மாதிரி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். வெல்லம் மெல்ட் பண்ணிட்டு அதை வடிகட்டி வச்சுருக்கேன். அதில் அந்த மாவை போட்டு கலந்து நல்லா இந்த குழம்புக்கெலாம் உருட்டுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கணும். அதுக்கு டிப் பண்ணி போடுறதுக்கு கோதுமை மாவும் கொஞ்சமாக பச்சரிசி மாவும் கலந்தால் கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்காக மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த இட்லி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி அப்போ தான் டிப் பண்ணி உள்ளே போடும்போது நல்லா கோட்டிங் ஆகும். இந்த மாதிரி உண்டை பிடிச்சி அவ்வளோதான். ஒவ்வொரு உண்டையாக அந்த கோதுமை மாவில் டிப் பண்ணி உள்ளே போட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துட வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சத்தாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அதை பிச்சோன்னா மேலே நல்லா மொறுமொறுனும், உள்ளே அப்படியே ஜூஸியாகவும் நல்லா இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அவ்வளோதான், சுவியும் ரெடி. இன்னைக்கு ஸ்நாக்ஸ் ஓவர். டாடா, பை பை. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்